ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் அருணாஸ் கிச்சன். இன்னைக்கு சேலம் அருணாஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் பார்க்க போறோம். அதுக்கு இப்ப நம்ம பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டோம். இப்ப நம்ம இதுல கொஞ்சமா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, ஆனியன் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், அதுலயும் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வெந்து வரட்டும், மூடி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தா போதும், நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து அதை அரைச்சிக்கலாம். மூடி திறந்துக்கலாம். வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். மசாலா நமக்கு இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதும். ஓகே, நம்ம வதக்கி வச்ச தக்காளி வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஓகே, இதனோட நம்ம ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதோட ஒரு 4 ஸ்பூன் அளவு திருவண்ண தேங்காய் போட்டுக்கலாம். ஓகே, இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். நாம இப்ப சட்டி அடுப்புல வச்சுக்கிட்டோம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சி வரட்டும். ஆயில் காஞ்சி வந்துருச்சு. இப்ப நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். ஆயிலே கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். நம்ம கத்திரிக்காய் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில வெந்து வந்துருச்சு. இப்ப நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். உடையாம எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வதக்கி இருக்கிற மிச்ச எண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நாங்க பாத்தீங்கன்னா இதுக்கு சேர்த்துக்கிறது நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் காஞ்சி வரட்டும். ஆயில் காஞ்சிருச்சு. இப்ப நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம இதோட சாந்து சேர்த்துக்கலாம். ஓகே, இதை கிண்டி விட்டுக்கலாம். நம்ம ஊத்தி இருக்க மசாலா ஆயில் பிரிஞ்சு வெளியே வரட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம மசாலால எண்ணெய் நல்லா மேல பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளி தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். கொதிச்சு வரட்டும். நம்ம குழம்பு கொதிச்சு வர மனம் நல்லா வருது. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. சத்தம் உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை எடுத்து நம்ம கிண்டி விட்டு பாத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் உடையாம கிண்டி விட்டுக்கலாம். மசாலா நல்லா கத்திரிக்காயோட சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். ஓகே, நம்ம காய் மசாலா ஒரு 10 நிமிஷமா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு குழம்பு சுண்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். திறந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. கிண்டி விட்டுக்கலாம். மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம். நம்மளோட சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் தயாராயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.